ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேனிக் பாண்டி ஹாரர் ஸ்டோரிஸ். நான் உங்கள் முத்துப்பாண்டியன். இன்னைக்கு வீடியோல தமிழ்நாட்டோட குட்டி ஜப்பான் அழைக்கக்கூடிய திருப்பூர் மாவட்டத்துல 2000 ஆண்டுல அங்க இயங்கக்கூடிய தனியார் நிறுவனத்துல சூப்பர்வைசரா வேலை செய்யக்கூடிய மோகன்ற நபருக்கும் அவரோட புது மனைவிக்கும் நடந்த அதிபயங்கரமான அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவத்தை தான் பார்க்க போறோம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகலான்னு சொல்லி இந்த புதுமண தம்பதியர் ஒரு அடர்ந்த கிராமத்து காட்டுக்குள்ள ஒரு துஷ்ட ஆத்மா கிட்ட மாட்டிக்கிட்டு என்னென்ன அசம்பாவிதத்தை சந்திச்சாங்கன்ற அதிபயங்கரமான அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவத்தை கொஞ்சம் கூட த்ரில்லிங் குறையாம அப்படியே இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பயங்கர டெரிஃபைங்கா இருக்கும். ஸோ நான் வழக்கம் போல சொல்றது மாதிரி இந்த வீடியோவை ஹார்ட் பேஷண்ட், பிரெக்னன்சி லேடிஸ், இதயம் பலவீனமானவர்கள் தயவு செய்து இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்பவே ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா இந்த வீடியோ அந்த அளவுக்கு பயங்கர பேனிக்கா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் இன்ட்ரோல சொன்னது மாதிரி 2000 காலகட்டத்தில் திருப்பூரை சேர்ந்த மோகன்ற நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தான் நடந்திருக்கு. மோகன் அவரோட அப்பா, அம்மா மற்றும் தங்கையோட திருப்பூர்ல வசிச்சிட்டு இருந்திருக்காரு. ஒரு தனியார் நிறுவனத்துல சூப்பர்வைசரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. இந்த மோகனோட குடும்பம் ஓரளவுக்கு நார்மலான மிடில் கிளாஸ் குடும்பமா தான் இருந்திருக்கு. அவங்களோட குடும்பத்துக்கு ஊருக்குள்ள நல்ல பேரும் இருந்திருக்கு. மோகனுக்கு திருமண வயது வந்ததும் அவரோட பேரண்ட்ஸ் அவருக்கு பொண்ணு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய இவர்களோட தூரத்து உறவினரான நித்யான்ற பெண்ணோட ஜாதகம் வந்திருக்கு. இந்த நித்யாவோட குடும்பம் ஓரளவுக்கு வசதியான குடும்பம்ன்றனால பொண்ணு டிகிரி முடிச்சும் வேலைக்கு எதுவும் அனுப்பாம வீட்டிலே வச்சிருந்திருக்காங்க. இந்த நித்யா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க. மோகனோட ஜாதகம் வந்ததும் மோகனோட நல்ல குணத்தை தெரிஞ்சுக்கிட்டு நித்யாவோட அப்பா தன்னோட மகளை மோகனுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு பண்றாரு. அப்படி அவர் முடிவு பண்ணின மாதிரியே மோகனுக்கும் நித்யாவுக்கும் ஒரு நல்ல முகூர்த்தத்துல கல்யாணம் தடபடலா நடந்திருக்கு. இப்படி புதுசா கல்யாணமான நித்யாவும் மோகனும் அவங்களோட உறவினர்கள் வீட்டுக்கெல்லாம் விருந்து உபச்சாரம்னு ஒரு 10-15 நாள் விருந்திலே கழிக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில தான் மோகன் கூட காலேஜ்ல சேர்ந்து படிச்ச குமார்ன்ற நபர் தன்னோட திருமணத்துக்காக பத்திரிக்கை வைக்கிறதுக்கு வந்திருக்காரு. மோகனும் குமாரும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னாவே சேர்ந்து படிச்சிருக்காங்க. நல்ல நண்பர்களாகவும் இருந்திருக்காங்க. இந்த குமாரோட கல்யாணம் திருப்பதியில நடக்கிறனால திருப்பூரோட அவுட்டர் பகுதியில் இருக்கிற பழங்கரைன்ற கிராமத்துல ரிசப்ஷனை வச்சிருந்திருக்காங்க. ரிசப்ஷன் என்னோட சொந்த ஊரான பழங்கரையில் வச்சிருக்கேன், கண்டிப்பா நீயும் உன்னோட ஒய்ஃபும் சேர்ந்து வரணும்னு சொல்லிட்டு அவர் பத்திரிக்கை வச்சுட்டு போயிடுறாரு. அப்படி குமார் பத்திரிக்கை வச்சுட்டு போனதும் நித்யா கிட்ட மோகன் என்ன சொல்றாருன்னா, இவனும் நானும் சின்ன வயசுல இருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்டு, நம்மளால திருப்பதி வரைக்கும் அவனோட கல்யாணத்துக்கு போயிட்டு வர முடியாது, ஆனா ரிசப்ஷன் அவனோட சொந்த ஊர்ல வச்சிருக்கேன்னு சொல்றான்ல, அதுக்காவது போய் கலந்துக்கணும்னு சொல்றாரு. அதுக்கு நித்யாவும் சரிங்க நம்ம போயிட்டு வரலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ லீவ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மோகன் எப்பவும் போல ஆபீஸ் வேலைக்கு போயிடுறாரு. நித்யா வீட்லயே அவங்க அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப்பா இருந்திருக்காங்க. சரியா அந்த ரிசப்ஷன் நாள் வந்ததும் மோகன் நித்யா கிட்ட நீ ரெடியா கிளம்பிரு, நம்ம 2 பேரும் சேர்ந்து போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு மோகன் ஆபீஸ்க்கு போயிடுறாரு. அப்படி மோகன் சொன்னது மாதிரியே சாயங்காலம் 5 மணிக்கெல்லாம் நித்யா நல்லா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு பட்டு புடவை கட்டி தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு கைகள்ல நிறைய வளையல் போட்டு புது பெண்ணுக்கே உண்டான அலங்காரத்தோட ரெடியா காத்திருந்தாங்க. ஆனா மாலை 5 மணி ஆகியும் மோகன் ஆபீஸ்ல இருந்து வரவே இல்லை. டைம் டிக்கிங் ஆகிட்டே இருக்கு. மணி இப்போ 6 தொட்டு இருந்துச்சு. ஆனா அப்பையும் மோகன் வரவே இல்லை. இங்க மோகனுக்கு ஆபீஸ்ல என்ன நடக்குதுன்னா, முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் ஆடிட்டிங் முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி மேனேஜர் ஆர்டர் போட்டிருக்காரு. மோகன் அந்த ஆடிட்டிங்லாம் முடிச்சு கொடுத்துட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு லேட் ஆயிருக்கு. அவர் வீட்டுக்கு வந்து சேரும்போது மணி சாயங்காலம் 6:30 நெருங்கி இருந்துச்சு. அப்படி வீட்டுக்குள்ள நுழைஞ்ச மோகன் ஒய்ஃபை பார்த்து, சாரிமா இன்னைக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் இருந்தனால லேட் ஆயிடுச்சு, இதோ 5 நிமிஷம் நான் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு போயிருக்காரு. 10 நிமிஷத்துல குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா நித்யா போகலான்னு சொல்லி நித்யாவை கூப்பிட்டு இருக்காரு. அப்போ மோகனோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா,
டேய் மோகன், மணி 6:45 ஆச்சு, புதுசா கல்யாணம் ஆனவங்க இந்த மாதிரி விளக்கு போட்டதுக்கு அப்புறம் வெளியே போக கூடாதுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மோகன் என்ன சொல்றாருன்னா, அம்மா அவன் கல்யாணம் இன்னைக்கு காலையிலே திருப்பதியில வச்சு முடிச்சிட்டான், ரிசப்ஷன் இங்க அவன் ஊர்ல வச்சிருக்கான், கண்டிப்பா நான் போய் ஆகணும், அப்படி நாங்க போலேனா அவன் ரொம்ப சங்கடப்படுவாமான்னு சொல்லியிருக்காரு. நாங்க போயிட்டு பத்திரமா வந்துடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு மோகன் கிளம்பி இருக்காரு. அப்போ மோகனோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, தம்பி கவனமா போயிட்டு கவனமா வாங்கன்னு சொல்லி அவங்க 2 பேத்தையும் வழி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. நித்யாவும் மோகனும் அவரோட 2 வீலர் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாங்க. அப்படி அவங்க மெயின் ரோட்ல போய்கிட்டு இருக்கும்போது நேரம் 7 மணியை நெருங்கிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ மோகன் என்ன யோசிக்கிறார்னா, மெயின் ரோட் வழியா போனா சரியா 1.5 மணி நேரம் ஆகும், அதுக்குள்ள ஃபங்க்ஷனே முடிஞ்சு போயிடும், நம்ம ஒண்ணு வேணா பண்ணலாமா நித்யான்னு கேட்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச ஷார்ட் ரூட் ஒண்ணு இந்த பக்கம் இருக்கு, அது வழியா போனோம்னா சரியா 3/4 மணி நேரத்துல அந்த ஊரை போய் சேர்ந்துடலாம். ஆனா என்ன, இந்த பக்கமா போனோம்னா சின்ன சின்ன கிராமங்களா வரும், ஆனா சீக்கிரமா போயிடலாம். இந்த பக்கம் போனோம்னா மெயின் ரோட்ல போகணும், ஆனா 1.5 மணி நேரம் ஆகும், எந்த வழியில போலாம்னு நித்யாட்ட கேட்டிருக்காரு. அதுக்கு நித்யா என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு எது சரின்னு படுதோ அந்த பக்கமே போலான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மெயின் ரோட்ல இருந்து ஒரு கிராமத்து ரோடு பிரியுது. மோகன் அந்த ரோட்ல வண்டியை திருப்பிடுறாரு. தங்களோட டீனேஜ்ல நடந்த சுவாரஸ்யமான அனுபவங்களை சொல்லி சிரிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. ரோட்ல இவங்க வண்டி வெளிச்சத்தை தவிர எந்த ஒரு வெளிச்சமும் இல்லாம கருகும்னு இருந்திருக்கு. 2 பக்கமும் சோளக்கதிர் ஆள் உயரத்துக்கு வளர்ந்து காத்துக்கு சலசலன்னு ஆடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ நித்யா என்ன சொல்றாங்கன்னா, என்னங்க கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் வீடுகளையே காணோம், எனக்கு இந்த பாதையில போறதுக்கு ரொம்ப பயமா இருக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மோகன் என்ன சொல்றாருன்னா, அப்படி ஒன்றும் பயப்படுற அளவுக்கு இந்த ரோடு மோசமான ரோடு கிடையாது, இன்னும் 2 கிலோமீட்டர் போயிட்டோம்னா கிராமங்கள் வந்துரும்னு சொல்லியிருக்காரு. எந்த ஒரு பயமும் இல்லைன்னு சொல்லிட்டு வண்டியை வேகமா ஓட்டிட்டு போயிருக்காரு. அப்படி இவங்க போய்கிட்டு இருக்கும்போது சரியா ஒரு இடத்துல ரோடு 2 பிரிவா பிரியுது. அந்த இடத்துக்கிட்ட போனதும் மோகனுக்கு சரியான குழப்பம். முன்னாடியே பகல்ல இந்த பக்கம் வந்திருக்கோம், ஆனா இந்த ரோட்ல போகணுமா அல்ல இந்த ரோட்ல போகணுமான்னு கன்ஃபியூஷன் ஆகி வண்டியை நிறுத்திடுறாரு. அப்போ யாராவது அந்த பக்கம் வந்தாங்கன்னா அவங்க கிட்ட அட்ரஸ் கேட்கலான்னு சொல்லி சுத்தி முத்தியும் தேடி பார்க்கறாரு. அப்போ கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு புளிய மரத்துக்கு அடியில சுமைதாங்கி கல் ஒன்று போடப்பட்டிருக்கு. அதுல 50 வயது மதிக்கத்தக்க ஒருத்தர் அந்த கல்லு மேல உட்காந்து சுருட்டு பிடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்த நித்யா மோகனை கூப்பிட்டு, என்னங்க அந்த கல்லுல ஒருத்தர் அங்க உட்கார்ந்துருக்காரு, அவர்கிட்ட கேளுங்கன்னு சொல்றாங்க. வண்டியை வேகமா அவர்கிட்ட ஓட்டிட்டு போய் அவர்கிட்ட, ஐயா பழங்கரைக்கு எந்த பக்கம் போகணும்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த நபர் எதுவுமே பேசாம சுருட்டு பிடிச்சிட்டு இருந்த கையாலே அந்த பக்கமா கையை காமிச்சிருக்காரு. அதுக்கு மோகன் ரொம்ப நன்றி ஐயான்னு சொல்லிட்டு இடதுபுறம் இருக்க அந்த ரோட்ல பைக்கை திருப்பி இருக்காரு. அப்போ நித்யா என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க அந்த வழி சொன்னார்ல ஒரு ஆள், அவரோட முகத்தை நல்லா கவனிச்சு பாத்தீங்களான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு மோகன், ஏன் நித்யா நான் சரியா கவனிக்கல, என்ன பார்த்த அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு நித்யா என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க அவரோட முகம் பார்க்கறதுக்கே ரொம்ப கொடூரமா மீசையெல்லாம் பெருசா வச்சு ஒரு பேய் மாதிரி தெரிஞ்சாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அவரோட முகத்தை சரியா கவனிக்கலையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு மோகன் என்ன சொல்றாருன்னா, நான் அட்ரஸ் கேட்கறத தான் கவனமா இருந்தேன், அவரோட ஃபேஸை நான் சரியா கவனிக்கவே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இப்போ அந்த பெரியவர் காட்டின ரோட்ல நித்யாவும் மோகனும் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மணி சரியா இரவு 7:30 நெருங்கி இருந்துச்சு. பைக் வெளிச்சத்தை பார்த்து ஆந்தைகள்லாம் அலற ஆரம்பிக்குது, பூச்சிகளோட சத்தம் அதிகமா கேக்குது. இப்போ நித்யாவுக்கு பின்னாடி யாரோ கத்திக்கிட்டே வர்ற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. இத மோகன் கிட்ட சொல்லலாமா வேணாமான்னு யோசிக்கிறாங்க. அந்த சத்தத்தை கேட்டு பயந்து போன நித்யா தன்னோட கணவரோட இடுப்பை டைட்டா பிடிச்சுக்கிறாங்க. அந்த நேரத்துல நித்யாவோட தலைமுடியை பிடிச்சு யாரோ விக்குன்னு இழுத்த மாதிரி தெரிஞ்சிருக்கு. உடனே நித்யா வீச்சுன்னு கத்தி இருக்காங்க. நித்யா கத்துனதை பார்த்து பயந்து போன மோகன் சடனா பைக்கை நிறுத்திடுறாரு. என்னாச்சு நித்யா, எதுக்காக இப்படி கத்துறன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு நித்யா என்ன சொல்றாங்கன்னா, தலைமுடியை பிடிச்சு யாரோ இழுத்த மாதிரி தெரியுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மோகன், இங்க நம்ம 2 பேர்த்த தவிர யாருமே இல்ல, அப்படி இருக்கும்போது யார் உன்னோட தலைமுடியை பிடிச்சு இழுத்திருப்பாங்க நித்யான்னு கேட்கிறாரு. இப்போ மோகன் ஒரு விஷயத்தை நோட் பண்றாரு. நித்யா தலையில வச்சிருந்த அந்த மல்லிகைப்பூ கொத்து தரையில நடு ரோட்ல விழுந்து கிடக்கு. அதை பார்த்த மோகன், இதுக்கெல்லாம் ஒரி பண்ணாத நித்யா, நம்ம போற ஸ்பீடுக்கு காத்துல அந்த மாதிரி விழுந்திருக்கும், இதை பத்தி எதுவும் நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை வேகமா ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அப்படி இவங்க கொஞ்சம் தூரம் போனதும் மோகனுக்கு ஒரு சந்தேகம் வருது. இந்த ரோடு யாரும் பயன்படுத்துற ரோடு மாதிரியே தெரியலையே, நம்ம எதுவும் வழி மாறி வந்துட்டோமான்னு யோசிக்கிறாரு. அந்த நேரத்துல மிக பெரிய வவ்வால் ஒண்ணு படபடன்னு அடிச்சிட்டு வந்து மோகனோட முகத்துல ஒட்டிக்குது. அந்த வவ்வால் மோகனோட முகத்துல பட்டதும் நிலை தடுமாறி மோகனும் நித்யாவும் கீழே விழுந்துடுறாங்க. அப்படி நித்யா கீழே விழுந்ததுல அவங்க கையில போட்டிருந்த கண்ணாடி வளையல் உடைஞ்சு கைய கிழிச்சிருது. கையில குத்தி ரத்தம் வர ஆரம்பிச்சிருக்கு. மோகன் தன்னோட
கை கால்களை உதறிட்டு வேகமா வந்து நித்யாவை தூக்குறாரு. நித்யா உனக்கு ஒன்னும் ஆகலைன்னு சொல்லிட்டு நித்யாவோட கை கால்கள் எல்லாம் தடவி விடுறாரு. அவரோட டேங்க் கவர்ல இருந்து தண்ணி கேன் எடுத்து நித்யாவுக்கு தண்ணி குடிக்க கொடுத்திருக்காரு. இப்போ மோகன் நித்யாவோட கைய பாக்குறாரு. அவங்க கையில இருந்து கண்ணாடி வளையல் கிழிச்சு ரத்தம் வந்துகிட்டு இருந்திருக்கு. உடனே அவரோட கர்ச்சீப்பை எடுத்து நித்யாவோட கையில கட்டிட்டு கொஞ்ச நேரம் அழுத்தி பிடிக்கிறாரு. இப்போ மோகனும் நித்யாவும் அந்த இடத்த சுத்தி பாக்குறாங்க. அது ஒரு முச்சந்தி, அதாவது 3 ரோடுகள் சந்திக்கக்கூடிய இடமா இருந்திருக்கு. அந்த முச்சந்திக்கு பக்கத்துல ஒரு பெரிய ஆலமரம் ஒண்ணு இருந்திருக்கு. அந்த ஆலமரத்துல பேய் பிடிச்சவங்களோட முடியெல்லாம் எடுத்து நிறைய ஆணிகளால அடிக்கப்பட்டிருந்துச்சு. அந்த ஆலமரத்தை ஒட்டி ஒரு சின்ன போர்டு ஒண்ணு வச்சிருந்தாங்க. அந்த போர்டுல என்ன எழுதி இருக்குன்னு மோகன் படிக்கிறாரு. அந்த போர்டுல சுடுகாட்டுக்கு செல்லும் வழின்னு சொல்லி ஏரோ மார்க் போட்டிருந்துச்சு. அப்பதான் ஒரு விஷயத்தை மோகன் நோட் பண்றாரு. இந்த முச்சந்தியில தான் இறந்து போனவங்களோட சடலத்தை ஒரு 3 சுத்து சுத்திட்டு சுடுகாட்டுக்குள்ள கொண்டு போறது வழக்கம். எதுக்காகனா இறந்து போனவங்களோட சடலத்துல இந்த மாதிரி துஷ்ட ஆன்மாக்கள்லாம் ஏறிக்கும். பிணத்தோட வெயிட்டும் ரொம்ப அதிகமாயிரும். இந்த மாதிரி சாங்கியங்கள் செய்யும் போது அந்த துஷ்ட ஆத்மாக்கள்லாம் அந்த உடலை விட்டு விலகி நின்னுக்குமா. சோ இந்த இடத்துல அமானுஷ்யங்கள் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு மோகனுக்கு சந்தேகம் வருது. அப்போ நித்யா ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. அந்த ஆலமரத்துக்கு பக்கத்துல யாரோ உயரமா, அதாவது 7 அடியில ஒரு கருப்பு உருவம் நிக்கிற மாதிரி தெரியுது. அது நித்யாவையே முறைச்சு பாக்குற மாதிரி தெரியுது. அது பாக்குறதுக்கு ஒரு 7 அடி உயரத்துல கருப்பா சுடுகாட்டு முனி மாதிரி தெரிஞ்சிருக்கு. அத மோகன் கிட்ட காமிக்கிறாங்க. ஆனா மோகன் கண்ணுக்கு எதுவுமே தெரியல. நமக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியல, தன்னோட மனைவி கண்ணில் மட்டும் எப்படி ஒரு உருவம் தெரியும்னு மோகன் ஆச்சரியமா பார்த்திருக்காரு. இது மோகனுக்கு ஏதோ தப்பா பட்டிருக்கு. அதனால இதுக்கு மேல இந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட நிக்க கூடாது, உடனே கிளம்பலாம்னு முடிவு பண்றாரு. அதுக்கு அங்கிட்டு ரோடே இல்லாம கருவேல முட்கள் அண்டி இருந்திருக்கு. அந்த நேரத்துல நித்யாவுக்கு சில்லுன்னு கூலிங்கான காத்து வீசி இருக்கு. கைகாலெல்லாம் விடத்திற்கு நடுங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த ஆன்மா நித்யாவோட உடம்புல பொசஸ் பண்ணிடுது. அதாவது நித்யாவோட உடம்புல அந்த ஆன்மா நுழைஞ்சிருது. இப்போ மோகன் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு மேல இந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது, நம்ம கிளம்பியே ஆகணும்னு சொல்லிட்டு அவரோட வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வந்த பாதையிலே திரும்ப வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க வர்ற வழியில நித்யா ஒரு வார்த்தை கூட மோகன் கிட்ட பேசவே இல்லை. மோகனும் எவ்வளவோ பேச்சு கொடுத்து பாக்குறாரு. ஆனா நித்யா எதுவுமே பேசாமே இருந்திருக்காங்க. சரியா இரவு 8 மணிக்கெல்லாம் பழங்கரையை போய் அடைஞ்சிடறாங்க. அப்படி ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு அன்றைக்கு இரவே அவரோட 2 வீலர்ல மறுபடி மெயின் ரோட்லயே வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்படி மோகனும் நித்யாவும் வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் மோகனோட அம்மா 2 பேத்தையும் வாங்கப்பான்னு கூப்பிட்டுருக்காங்க. ஆனா நித்யா அவங்க கிட்ட எதுவுமே பேசாம சரசரன்னு உள்ள போய் அவங்களோட பெட்ரூம்ல போய் படுத்திருக்காங்க. உடனே மோகனோட அம்மா மோகன் கிட்ட, ஏன்பா உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா, ஏன் நித்யா எதுவுமே பேசாம இப்படி அமைதியா போறான்னு கேட்டிருக்காங்க. அவ டிராவல் பண்ண டயர்ட்ல இருக்கனால சரியா பேசியிருக்க மாட்டாமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2 நாளா நித்யாவை கவனிக்கிறாங்க. நித்யாவோட நடவடிக்கைகள்ல ரொம்பவே மாற்றங்கள் இருந்திருக்கு. முன்னாடி கலகலன்னு சிரிச்சு பேசிட்டு இருந்த பொண்ணு இப்போ ரொம்ப அமைதியா இருந்திருக்காங்க. அடிக்கடி மொட்டை மாடியில போய் தனியா நின்னுகிட்டே இருந்திருக்காங்க. அப்படித்தான் ஒரு சாயங்காலம் மோகனோட தங்கை மாடியில போய் காஞ்ச துணிகளை எடுக்க போயிருக்காங்க. அப்படி மேல போன மோகனோட தங்கை ஒரு விஷயத்த பாக்குறாங்க. பார்த்துட்டு அதிர்ந்து போய் கீழே வேகமா வந்திருக்காங்க. அப்படி வேகமா கீழே வந்த அந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட, அம்மா அண்ணி மாடியில சுருட்டு குடிச்சுக்கிட்டு இருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே நித்யா மாடியில இருந்து கீழே இறங்கி வர்றாங்க. சிகரெட் வாடை குப்புன்னு அடிச்சிருக்கு. இப்போ அவங்க அம்மாவுக்கும் கன்ஃபார்ம் ஆயிருது. ஆனா நம்ம எதுவும் அவகிட்ட சொல்ல வேணாம், மோகன் வரட்டும், மோகன் வந்ததும் மோகன் கிட்டே சொல்லலாம்னு முடிவு பண்றாங்க. அன்று இரவு மோகன் வேலை முடிஞ்சு வந்ததும் மோகன் கிட்ட தனியா கூப்பிட்டு இந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க. இதை கேட்டு அதிர்ந்து போன மோகன், இருங்க இதை பத்தி நான் நித்யாட்ட கேட்கிறேன்னு சொல்லிட்டு நித்யாவோட பெட்ரூம்குள்ள போய் பாக்குறாரு. நித்யா கை காலெல்லாம் பரப்பி வச்சுக்கிட்டு அரக்கி மாதிரி கொரட்டை விட்டு தூங்கியிருக்காங்க. இந்த மாதிரி தன்னோட மனைவி கொரட்டை விடுறத பார்த்த மோகனுக்கு வித்தியாசமா தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இவங்களுக்கு கல்யாணமான இந்த 1 மாசத்துல நித்யா எப்பவுமே இப்படி கொரட்டை விட்டு அவர் பார்த்ததே இல்லை. நித்யா அசந்து தூங்குறத பார்த்த மோகன் எதுவும் பேசாம அவரும் போய் இரவு சாப்பாடு சாப்பிட்டுட்டு நித்யா பக்கத்திலே வந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ நள்ளிரவு 1 மணி இருக்கும். திடீர்னு பவர் கட் ஆயிருக்கு. மோகனுக்கு புழுக்கமா இருந்திருக்கு. கண்ணு முழிச்சு பாக்குறாரு. பக்கத்துல படுத்திருந்தா அவரோட மனைவியே காணோம். உடனே மோகன் டார்ச் லைட்டை அடிச்சுக்கிட்டு வெளியே ஹாலில் வந்து பாக்குறாரு. ஹால்லையும் காணோம். ஆனா அந்த நேரத்துல மாடியில சத்தம் கேட்டிருக்கு.
அம்மா சொன்னது மாதிரி மாடியில் எதுவும் இருக்காளான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு வேகமாக மோகன் மாடியில் போய் பார்க்குறாரு. மோகன் டார்ச் லைட் அடித்து அந்த காட்சியை பார்க்குறாரு. அது கனவா நனவான்னு கூட தெரியாத அளவுக்கு குழப்பமாக இருந்திருக்கு. ஏன்னா மோகனுக்கு அவரோட ஃப்ரெண்டு மிலிட்ரியிலேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்த அந்த ஃபுல் பாட்டில் சரக்கை நித்யா ஒரே ஆளாக கடன்னு குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த மொத்த பாட்டிலையும் காலி பண்ணிட்டு காலியான பாட்டிலை தூக்கி எறிஞ்சிருக்காங்க. இப்போ மோகனுக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகுது, தன்னோட மனைவிக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு. ஏன்னா அந்த சரக்கு ரொம்பவே காட்டமான சரக்கு, தண்ணி மிக்ஸ் பண்ணி தான் குடிக்க முடியும், அதுவும் கொஞ்சம் தான் குடிக்க முடியும். ஆனால் நித்யா ஒரே நேரத்தில் ராவா ஒரு முழு பாட்டிலையும் காலி பண்ணியிருந்தாங்க. அந்த சரக்கை தன்னோட மனைவி ராவா குடிக்கிறாளேன்னு பயந்துருக்காரு. அதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச மோகன் எதுவுமே பேசாம படபடபடன்னு கீழே வர்றாரு. வந்து அவரோட அப்பாவையும் அம்மாவையும் எழுப்பி நடந்த விஷயத்த சொல்றாரு. உடனே மோகனோட அம்மா, சரி இதை பத்தி நித்யா கிட்ட நீ எதுவுமே பேசாத, எதுவா இருந்தாலும் காலையில பாத்துக்கலாம், அவ வந்தானா அவளை பக்கத்துல படுக்க வச்சு தூங்க வைன்னு சொல்லிடுறாங்க. நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நித்யாவுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சடையப்பன் கோவிலுக்கு போனா அங்க எப்பேற்பட்ட ஆவியையும் கட்டுப்படுத்திடுவாங்க. நம்ம காலையில் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மாடியிலேருந்து இறங்கி வந்த நித்யா எதுவுமே நடக்காத மாதிரி சத்தம் இல்லாமல் போய் அவங்க பெட்டில் படுத்திருக்காங்க. மறுநாள் காலையில் வழக்கம் போல் எழுந்து நித்யா குளிச்சுட்டு வந்ததும் மோகன் நித்யா கிட்ட போய், நித்யா இன்னைக்கு எங்கள் சொந்தக்காரங்க விருந்துக்கு கூப்பிட்டுருக்காங்க, அம்மாவும் கூட வரேன்னு இருக்காங்க, நம்ம 3 பேரும் விருந்துக்கு கிளம்பலாமான்னு கேட்டிருக்காரு. இப்போ மோகனோட அம்மா நித்யா இவங்க 3 பேரும் சடையப்பன் கோயிலுக்கு கிளம்புறாங்க. இவங்க கோயிலுக்கு போற விஷயம் நித்யாவுக்கு தெரியாது. அப்படி இவங்க ஆட்டோல போய்கிட்டு இருக்கும்போது நித்யா ஆட்டோவோட ஒரு ஓரத்துல உட்காந்து யாருக்கிட்டே எதுவும் பேசாம ரோட்டையே வெறிச்சு பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி அந்த ஆட்டோ சடையப்பன் கோவில் வாசல் கிட்ட வந்ததும் நித்யாவோட முகம் சுத்தமா மாறி இருக்கு. வண்டியை நிறுத்துறான்னு சொல்லி சத்தமா கத்துறாங்க. ஆட்டோ டிரைவர் வண்டியை நிறுத்தினதும் ஆட்டோல இருந்து இறங்கி வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. உடனே மோகனும் நித்யாவை துரத்திக்கிட்டே பின்னாடியே ஓடுறாரு. இப்போ மோகன் வேகமா ஓடி போய் நித்யாவோட கையை பிடிச்சு இழுக்கிறாரு. நித்யா வரமாட்டேன்னு அடம் பிடிச்சிருக்காங்க. இதுல கோபமான மோகன் நித்யாவோட கன்னத்துல ஓங்கி ஒரு அரை அரைஞ்சு கோயிலுக்கு வர்றையா என்ன சொல்றேன்னு சொல்லி தரன்னு இழுத்துட்டு வந்திருக்காரு. நித்யா கோயில் வாசல்ல நின்னுக்கிட்டு உள்ள வரமாட்டேன்னு பயங்கரமா அடம் பிடிச்சிருக்காங்க. இப்போ மோகன் வலுக்கட்டாயமா நித்யாவை இழுத்து கொண்டு போய் பூசாரி முன்னாடி நிறுத்தியிருக்காங்க. அப்போ நித்யா என்னைய விட்டுருங்கன்னு சொல்லி கத்துறாங்க. நித்யா இந்த மாதிரி கத்துறத பார்த்த அந்த கோயில் பூசாரி சாமிக்கு பூஜை போட்டுட்டு இருந்திருக்காரு. சடையப்பனுக்கு பூஜை போட்டு முடிச்சுட்டு நித்யா கிட்ட வந்து, ஏய் யார் நீ, எதுக்காக இந்த பிள்ளைய பிடிச்சு இவ்வளவு சித்திரவதை பண்றேன்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த நித்யா உடம்புக்குள்ள இருந்த அந்த ஆன்மா பேச ஆரம்பிக்குது. என்னோட பேரு முருகன், நான் காதல் தோல்வியால தற்கொலை பண்ணிக்கிட்டேன். அந்த சுடுகாட்டுக்குள்ளே தான் என்னோட ஆன்மா அலைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல தான் இந்த பொண்ணு தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுட்டு போறத பார்த்ததும் என்னோட காதலி மாதிரியே தெரிஞ்சிச்சு. இந்த பொண்ணை கீழே தள்ளி விட்டு ரத்த காவா வாங்கினேன். அந்த நேரத்துல தான் இந்த பொண்ணோட உடம்புக்குள்ள வந்தேன்னு சொல்லியிருக்கு. அதுக்கு அந்த பூசாரி, நீ யாரா வேணா இரு, இப்போ இந்த பொண்ணை விட்டு போயிடணும் சரியா அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த நித்யா உடம்புக்குள்ள இருந்த அந்த ஆன்மா நான் போக மாட்டேன்னு சொல்லியிருக்கு. உடனே பூசாரி சடையப்பன் கோயிலுக்குள்ள உள்ள போய் அந்த சாட்டையை எடுத்துட்டு வந்து சலார்னு ஒரு அடி அடிக்கிறாரு. ஐயோ போயிடுறேன்னு சொல்லி அந்த ஆத்மா அழுதுருக்கு. அந்த ஆன்மா விரும்பி கேட்ட பொருட்கள், அதாவது நான்வெஜ், சாராயம், இந்த மாதிரி படையல்களை போட்டு அப்படி அந்த படையலை பூரா அது ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பூசாரி, இப்ப இந்த பிள்ளை உடம்ப விட்டு போயிடுறியா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு நான் போயிடுறேன்னு சொல்லிட்டு நித்யா தன்னோட தலையில இருந்து ஒரு கொத்து முடிய வெக்குன்னு புடுங்கி பூசாரி கையில கொடுத்துட்றாங்க. இப்போ பூசாரி சூடம் பொருத்தி வச்சுட்டு நான் சொல்றத அப்படியே சொல்லுன்னு சொல்றாரு. அப்போ பூசாரி சொல்ல நித்யா உடம்புக்குள்ள அந்த ஆன்மா சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. அதாவது முக்காலும் சத்தியமா இந்த பொண்ணோட உடம்ப விட்டு நான் முழுசா விலகிறேன்னு சொல்லி அந்த சூடத்தை அணைச்சு சத்தியம் பண்ணிட்டு நித்யா அப்படியே அங்கனுக்குள்ள மயங்கி விழுந்துடுறாங்க. பூசாரி அந்த முடிய சீடர்கள் கிட்ட கொடுத்து கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற வேப்ப மரத்துல ஆணி அடிக்க சொல்லிடுறாரு. ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு நித்யா கண்ணு முழிச்சு பார்த்திருக்காங்க. நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நித்யா நார்மல் நிலைமைக்கு வந்துடுறாங்க. இந்த ஒரு நிகழ்வுக்கு பிறகு நித்யா தன்னோட குடும்ப வாழ்க்கையில ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்காங்க, எந்த ஒரு அமானுஷ்ய நிகழ்வும் இல்லாம. இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உண்மையிலே பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து உங்களை நான் இதே மாதிரி ஒரு அமானுஷ்ய சம்பவத்தோட வந்து சந்திக்கிறேன். பாய்.